ஹாய், வெல்கம் டு லைவ்லி பிளானட். நான் தீபா சுரேஷ். இன்னைக்கு இடியப்ப மாவு வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் 2 கிலோ மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊறின பிறகு தண்ணியை வடிச்சிட்டு வெள்ளை துணியில் காய வைக்கணும். ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப காஞ்சும் இருக்கக்கூடாது, கையில் ஒட்டுற அளவுக்கு காஞ்சி இருக்கணும். நான் 2 கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால மிஷினில் நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிஷினில் அரைச்சிட்டு வந்ததை ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதில் எவ்வளோ திப்பி வந்திருக்கு பாருங்க. அப்புறம் இட்லி சட்டியில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடணும். கொதி வந்தவுடனே ஜலிச்ச மாவை வேக வைக்கணும் 10 நிமிஷத்துக்கு. மாவு தொட்டு பார்க்குறப்ப வெந்துருச்சுன்னு தெரியணும். மாவு சூடு ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டணும். ஏன்னா கட்டி கட்டியே இருந்தால் உதிரியாக வரும். இப்போ ஈரப்பதமாக இருக்கு. ஒரு தட்டில் போட்டு 3 நாளைக்கு ஃபேன் காற்றுல ஆற வைக்கணும். ஏன்னா 2 மாதம் ஆனாலும் வண்டு வராது, கெட்டும் போகாது. எப்போ வேணால் இடியாப்பத்துக்கும் கொழுக்கட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இடியாப்ப மாவை கடையில் வாங்காமல் வீட்டிலே ரெடி பண்ணிக்கிட்டோம்னா எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.